الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்றைய நாள் 19வது நாள் தராவீகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுவின் இறைவனின் அருளால் நமக்கு மத்தியில் அல் குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதப்பட்டது. அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு செயலையும் வழிவகுத்து தருகிறது. நாம் சொல் செயல் எல்லா விதத்திலேயும் அல் குர்ஆனோடு நாம் நல்ல நண்பனாக மாறிவிட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய நேர்வழியை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அன்பு குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அல் குர்ஆனின் வசனங்களில் நமக்கான ஒரு செய்தி என்றால், சூரத்துல் கஸஸினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், ஆசியா அம்மா அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக தன்னிடத்திலே கிடைத்த போது ஃபிரௌன் எல்லா குழந்தையும் அவன் கொன்று கொண்டிருந்தான். பிறக்கின்ற குழந்தை ஒன்றால் தான் நமக்கு நம்முடைய ஆட்சிக்கும் தனக்கும் ஆபத்து வரும் என்று ஒரு சூனியக்காரன் சொன்னதினால் அன்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கொன்று கொண்டு இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களினுடைய தாயாருக்கு வஹி அவர் அறிவித்து ஒரு பெட்டியில் வைத்து அந்த நதியில் போட அது ஆசியா அம்மாவுடைய கைகளில் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஃபிரௌனிடத்துல ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தரும். அந்த வார்த்தை தான் நம்முடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். وقالت امرأة فرعون قرة عين لي ولك لا تقتلوه عسى أن ينفعنا أو نتخذه ولدا وهم لا يشعرون. ஆசியாமா ஃபிரௌன்ட பேசுறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி, இந்த குழந்தை குர்ரத்து ஐனிலி, எனக்கு கண்குளிர்ச்சி, உனக்கும் இது கண்குளிர்ச்சி. அதனால நீ மற்ற குழந்தையெல்லாம் கொண்டுட்டு இருக்க மாதிரி கொலை செய்வது போன்று இந்த குழந்தையை நீ என்ன செஞ்சிடாத, கொலை செய்து விடாதே. லா தக்துலூஹு, இதை நீ கொலை செய்து விடாதே. அஸா ஐயன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, இவன் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயனளிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், ஆனா அல்லது பிற்காலத்துல நம்முடைய வாரிசா கூட இதை என்ன செஞ்சிடலாம், நாம ஆக்கி விடலாம் என்று ஆசியா அம்மா ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. ஆனா அதற்கு இந்த வார்த்தை எல்லாம் அவர் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இந்த செய்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கொண்டு பெருமக்கள் விளக்கம் சொல்றாங்க. குர்ரத்து ஐனிலி வலக ஃபகால ஃபிரௌன் லக, அவங்க சொன்னாங்கல்ல, குர்ரத்து ஐனுலி, எனக்கும் கண் குளிர்ச்சி, வலக், உனக்கும் கண் குளிர்ச்சி சொன்ன உடனே அவன் என்ன பதில் சொன்னானா, லா, இது எனக்கெல்லாம் கண் குளிர்ச்சி கிடையாது, உனக்கு வேணா நீ கண்குளிர்ச்சின்னு சொன்னல, இது எனக்கு இந்த குழந்தையை கொண்டு எந்த விதத்திலையும் கண்குளிர்ச்சி கிடையாது என்று உடனே ஆசியா மாட்ட ஃபிரௌன் பதில் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்றாங்க, லவ் கால கமா காலத் லஹதாஹு அல்லாஹு தஆலா கமா ஹதா, ஒருவேளை சும்மாவாவது அவன் ஆசியாமா சொன்ன வார்த்தைக்கு ஆம் என்று அவன் சொல்லியிருந்தார். லவ் கால கமா காலத்
அவருடைய மனைவி சொன்னதை போல் இவன் சொல்லியிருந்தால் லஹதாஹுல்லாஹ், அல்லாஹ் இவனுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, இந்த ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டியிருப்பான். வஹாதா அலா சபீலில் ஃபர்தி லவ் கான கைர மத்பூஇ அலா கல்பிஹி. அவனுடைய கல்விலேயே என்ன இருந்துச்சுன்னா, கண்குளிர்ச்சி இல்லைங்கிறத எப்படி நாவான் சொல்லினானோ அதே போன்று இந்த குழந்தையை கொண்டு எந்த நன்மையும் இல்லை, இவனையும் கொலைதான் நான் செய்ய வேண்டும் என்று அவர் முற்பட்டார். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய உயர்ந்தவன், அவனுடைய வீட்டிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஆளாவாக்கி அவங்களுக்கு முன்னாடியே நபித்துவத்தை கிடைத்து இறை தூது பறைசாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்தான். இந்த இடத்தில் நமக்கு படிப்பினை என்னவென்றால் ஒரு வார்த்தை தான். சிறந்தான சொல்றாங்க, அவன் ஆமா எனக்கும் கண் குளிர்ச்சி என்று சொல்லி இருந்தால் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி இருப்பான். அவன் மறுத்தது அவனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணமாக அமைந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம நிறைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை மறுக்கின்ற பழக்கங்கள் நம்மகிட்ட வந்துடுது. அதே மாதிரி சில விஷயங்களில் வார்த்தைகளின் கணம் தெரியாமல் நாவுகளால் நாம் ஏதாவது சொல்லி விடுகின்றோம். அதே மாதிரி இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அவங்க சொன்னாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதுஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ கும் மினல் ஜாஹிலீன். அவங்க அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறாங்க. உதவி கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சிறந்ததை தான் நம்ம கேட்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் எதனின் பக்கம் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலையே சிறந்தது, நான் சிறைச்சாலைக்கு போறேன் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். சிந்தனை என்னவென்றால், இறைவனிடத்திலே நாம கேட்கிறோம், அந்த வார்த்தைகளும் சிறந்ததா அமையணும். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளிலேயும் அழகானதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவங்க சிறைச்சாலையே சிறந்ததுன்னாங்க, கடைசியில் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, இலா அஹி அவ்ஹில்லாஹு தஆலா இலை யா யூசுப் அன்த ஜனைத அலா நஃப்ஸிக வலவ் குல்த அல் ஆஃபியத்து அஹப்பு இலைய ஊஃபீக. நீ இறைவனிடத்திலே கேட்கின்றார், என்னிடத்திலே கேட்கும் போது உன்னுடைய நஃப்ஸில நீ சிறந்ததை கேட்டிருக்கலாம், நிச்சயம் அதை அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனங்களிலும் வரலாறுகளிலேயும் நாம் பெறுகின்ற படிப்பினை ஒன்றுதான், வார்த்தைகளில் அழகானதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று இறைவனிடத்திலே கேட்கின்ற விஷயத்திலேயும் அழகானதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டும். எதை கேட்கின்றோமோ எதை பேசுகின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவே அமைந்து விடுகின்றது. எனவே நல்லதை பேசுவோம், மற்ற மக்களிடத்திலே நல்லதை எடுத்துரைப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நிச்சயம்